வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். சசிகலாவின் புதிய கட்சி. தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக வி.கே. சசிகலா தனது புதிய கட்சியின் பெயரான அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரையும் தென்னந்தோப்பு சின்னத்தையும் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிமுகப்படுத்தினார். பங்குகள் வீழ்ச்சி, முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. போர் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச் சந்தைகளில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. சென்செக்ஸ் இன்று ஒரே நாளில் 1470 புள்ளிகள் சரிந்து 74,563 நிலைக்கு சென்றது. நிஃப்டியும் 488 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கவலையில் உள்ளனர். ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று 92.42 குறைந்து புதிய வரலாற்று சரிவை சந்தித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மற்றும் போர் சூழலே இதற்கு காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று மட்டும் 310 சிறப்பு பேருந்துகளை டிஎன்எஸ்டிசி இயக்குகிறது. தங்கம் விலை நிலவரம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தினால் தங்கம் விலை இன்றும் அதிகரித்துள்ளது. 22 கேரட் கொண்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 14,900 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாராளுமன்றத்தில் புதிய மசோதா. திருநங்கைகளுக்கான புதிய வரையறை மற்றும் அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் டிரான்ஸ்ஜெண்டர் பில் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சிஎஸ்கேவின் புதிய முடிவு. ஐபிஎல் ப்ரோமோக்களில் இனி உரிமம் பெறாமல் ரஜினிகாந்த் நடித்த பாடல்களை பயன்படுத்த மாட்டோம் என சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். topnewstamil.com இணையதளத்தில். நன்றி, வணக்கம்.